ஒரு காட்டுல ஒரு சிங்கம் பசிக்காத வேட்டையாடாம தன்னோட வீரத்தை எல்லாத்துக்கும் காட்டணும் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடிட்டு இருந்துச்சம்மா. இப்படியே நடக்க எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுச்சம்மா. என்ன இந்த சிங்கம் பசிக்காத வேட்டையாடாம தன்னோட பொழுதுபோக்குக்காகவும் வீரத்தை காமிக்கிறதுக்காகவும் எல்லாரையும் வேட்டையாடுது. இப்படியே போனா நம்ம காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் அழிஞ்சிடும். எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கத்திடம் போய் முறையிட்டாங்களாம்மா. சிங்கமாரே நீங்க டெய்லியும் ஒவ்வொரு விலங்கா மட்டும் வேட்டையாடுங்க. நீங்க பொழுதுபோக்குக்காக நிறைய விலங்க வேட்டையாடுறதுனால எங்க இனமே அழிஞ்சிடுது. அதனால டெய்லி நாங்களே உங்களுக்காக ஒவ்வொரு விலங்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்க சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க இதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க அப்படின்னதுக்கு சிங்கமும் ஒத்துக்குச்சா. அப்ப முயல் கூட்டத்துல இருந்து ஒரு முயலை சிங்கத்துக்கு உணவா அனுப்ப வேண்டியது இருந்துச்சம்மா. அப்ப எல்லா முயலும் சேர்ந்து ஒரு முயலை சிங்கத்துக்கு உணவா அனுப்புனாங்களாமா. அப்படி சிங்கத்துக்கு உணவா அனுப்புன முயல் ரொம்ப புத்திசாலியான முயலம்மா. அந்த முயலும் சிங்கத்துக்கு எப்படியாவது பாடம் சொல்லி தரணும்னு ஒரு எண்ணத்தோட போச்சம்மா. குகைக்கு போனதும் சிங்க கோபத்தோட கேட்டுச்சம்மா, முயல ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னப்ப. அப்ப முயல சொல்லிச்ச, சிங்கமாரே வர வழியில உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அந்த சிங்கம் சொல்லிச்சு, இந்த காட்டுல நான் தான் பலசாலி, என்னை மிஞ்சி இந்த உலகத்திலே எந்த சிங்கமும் இல்லை, இந்த காட்டுலையும் இல்லை. எனக்கு தலை வணங்கிட்டு போனது, நானும் சரின்னு தலை வணங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முயல் சொன்னது. அப்ப சிங்கம் சொல்லிச்சான், அப்படியா, வா யாருன்னு பார்க்கலாம். என்னை விட இந்த காட்டுல யார் பலசாலி, அவனை நான் இப்ப காட்டை விட்டே ஓட வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போக சொல்லிச்சான் முயலை. அப்ப முயல் ஒரு கிணத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த தண்ணீரை தெரிய பெண்பதான் இன்னொரு சிங்கம்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். ஓ அப்படியா, இதுதான் அந்த சிங்கமா, சரி நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. சிங்கம் அதை அழிக்கிறதுக்காக கிணத்துக்குள்ள போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, வலிமையை விட புத்திசாலித்தனம் தான் மேல்.